தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்திய நற்செய்தி 22வது அதிகாரம் வசனங்கள் 34 40 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்கத்துடன் ஒரு இளைஞன் ஆண்டவரே இயேசுவே, திருச்சட்ட நூலில் உள்ள கட்டளைகள் எது தலை சிறந்தது என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக, இதுதான் தலை சிறந்த கட்டளை, முதன்மையான கட்டளை என்றும், இரண்டாவதாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்தவருக்கு அன்பு கூறுவாயாக என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, அன்பு தலை சிறந்தது. அது நம்மை ஒரு இணைக்கும் பாலமாகவே இருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி மூலமாக உரக்க கத்தமாக கூறுகின்றார். நாம் அனைவருமே அன்பு செய்யப்பட விரும்புகின்றோம். மனிதர்கள் நம்மை அன்பு செய்யாவிட்டால் பரவாயில்லை, மாறாக இறைவன் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி நம்மை அன்பு செய்கின்ற இறைவனை நாம் நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் அன்பு தேவைக்காகவும் பணத்துக்காகவும் பகட்டுக்காகவும் பொருளுக்காகவுமே இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நாம் நம்முடைய இறைவனை முழுமையாக அன்பு செய்வோம். அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோம். தேவை முடிந்தவுடன் அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தாமல் எப்பொழுதுமே அன்பு செய்வோம். ஏனென்றால் இறைவன் அன்பாய் இருக்கின்றார். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பெற்ற அன்பை பிறருக்கும் பகிர்ந்தளிப்போம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வாழ்த்தி வழிநடத்துவாராக. ஆமென்.